கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 138வது சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் நாம் 2 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். மறு உத்தரவு என்றால் நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களுக்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2வது பாருங்க, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இதை தாவீது ராஜா சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவில் ஒரு பலன் தேவைப்படுகிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு நாம் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நமக்கு பதில் கொடுத்து நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் மேற்கொள்வதற்கு தேவ பலன் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. வேதத்திலிருந்து நம் 4 காரியங்கள் மூலமாக தேவ பலன் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது. 2வது, வசனத்தை தியானிக்கும் போது. 3வது, காத்திருக்கும் போது. 4வது, தேவனை ஆராதிக்கும் போது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்கள் மூலமாக தேவ பலன் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்காக கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்முடைய தேற்றவாளனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் பலனடைகிறவர்களாய் இருக்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதை நாம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கிறோம். அதனால் மாத்திரமே தாவீது அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்கள் சவுலால் வரும் பொழுது அவர் அந்த கடினமான பாதையில் வெற்றி சிறப்பதற்கு காரணம் அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர். 2வது, சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பிரியமானவர்களே, இதை நாம் நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 14வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். சிம்சோனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவர் தனியாக 30 பெலிஸ்தியர்களை கொன்று போட்டார் என்பதை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, கிதியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதை நாம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கிறோம். கிதியோன் மிகவும் கோழையாக இருந்தார், ஒரு பயந்த சுபாவம் உடையவர். ஆனால் எப்பொழுது அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அதிலிருந்து அவர் எல்லா பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள அவர் காரணமாக இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் பலனடைந்து கர்த்தருக்காக சாட்சியாக இருப்போம். அது மாத்திரமல்ல, நாம் எல்லாவற்றையும் பிரச்சனைகள் தாவீதை போல பிரச்சனைகளை மேற்கொள்வோம். கிதியோனை போல தைரியமுடையவர்களாய் இருப்போம். சிம்சோனை போல பலமுடையவர்களாய் நாம் எந்த சூழ்நிலைகளும் சோர்ந்து போகாமல் எல்லா சூழ்நிலைகளையும் தனியாக மேற்கொள்கிறவர்களாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். 2வதாக, வசனத்தை தியானிக்கும் போது. ஆதார வசனம் 1ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில், யாருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தில் நாம் பிரியமாயிருந்து அதை தியானிக்க வேண்டும், நாம் அதை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து நாம் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? கடன் பாரங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமா? நாம் வேதத்தின் மீது பிரியமா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இரவும் பகலும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், அன்றாட வேலைகளை செய்யறோம், பிற காரியங்கள்ல கூட நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது இந்த நாட்கள்ல. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இரவும்
பகலும் வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய அதிசயங்களை நாம் வேதத்தில் என்னென்ன என்பதை அறிந்து தியானிக்க வேண்டும். அப்பொழுது நமக்குள் தேவ பலன் உண்டாகும். அவருடைய ஆச்சரியமான கிரியைகளை நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு தேவ பலன் உண்டாகும். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பலத்தை தருகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, காத்திருக்கும் போது. ஆதார வசனம் 147வது சங்கீதம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை மகா பெரியதா இருக்கிறது. அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்களாய் இருக்கிறோம். நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? ஆவலோடு காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்க இன்னைக்கு அநேக காரியங்கள்ல கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணி ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு பதிலுக்காக காத்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்க ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அது நிறைவேறுவதற்காக நீங்க காத்திருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு கிருபையா இறங்கி வந்து தேவ பலனை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும், நீங்கள் நம்புகிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் நீதிமானா இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக, தேவனை ஆராதிக்கும் போது துதிக்கும் போது. ஆதார வசனம் 22வது சங்கீதம் 3வது வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவருடைய நாமத்தில் ஒன்று பரிசுத்தர். அவர் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் என்றால் நாம் அதிகமாக துதிகளை ஏறெடுக்க வேண்டும், நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? சுத்த மனசாட்சியோடு தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நாளும் நமக்குள் பெருமை வரவே கூடாது. நாம் நிற்போம் என்று நினைத்து கொண்டிருப்போம், ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம விழுந்து போயிருப்போம். நாம் மிகவும் கவனமுடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதித்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு நாம் முன்னேறி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவியினாலே தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் எந்த முயற்சி செய்தாலும் ஆவியில் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மாம்சத்தில் செய்யும் பொழுது 2 நாள் செய்வோம், 3 நாள் செய்வோம், 4வது நாள் நம்மளால் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆவி உற்சாகமானதுதான், மாம்சமோ பலவீனமானது. அப்போ நம்ம என்ன செய்தாலும் ஆவியில் செய்ய வேண்டும். நாம் ஆவியில் தேவனை உண்மையோடும் நீதியோடும் ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் தேவனை ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தேவனை ஒரு அரை மணி நேரமாவது ஆராதிக்க நீங்க முற்பட வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுதல் அடைவதையும் நீங்கள் தேவ பலனால் நிரப்பப்படுவதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். கடைசியாக, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம். பவுலும் ஷீலாவும் பாடி துதித்தார்கள். என்ன நடந்தது? அந்த சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது. தேவதூதர் அவருக்கு உதவி செய்ய இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய சிறை இருப்பு, நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி நாம் துதிகளை ஏறெடுக்க வேண்டும், நாம் ஸ்தோத்திர பலிகளை இட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவருடைய உன்னத அதிசயமான காரியங்களை நாம் துதித்து பாடல் வழியாக நாம் தேவனை போற்றி புகழ வேண்டும். அப்பொழுது அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்வார் என்ற வசனத்தின்படி அவர் நமக்குள் வாசம் செய்வார். அவர் நமக்குள் வாசம் செய்யும் போது அது நமக்கு தேவ பலனாய் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ பலன் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவன் சோர்ந்து போக மாட்டான், அவன் இளைப்படைய மாட்டான், அவன் விழுந்து போக மாட்டான். எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் ஸ்தோத்திரம் செய்து சந்தோஷமாக முன்னேறி நடக்கிறவனாய் இருப்பான். பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நாம் சந்தோஷமாக இருப்பதுதான். ஒரு மனிதன் பிதாவின் சித்தம் செய்யும் போது அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அவனுக்கு தேவ பலனாய் இருக்கும். ஹல்லேலூயா. கடைசியாக, நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
நாம் எல்லா காரியங்களுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி நாம் ஜெபம் செய்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களிடம் கர்த்தர் சொல்ல விரும்புகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வேன், உன் ஆத்துமாவை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் தைரியப்படுத்துவேன். பிரியமானவர்களே, நீங்க இன்னொரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க சோர்ந்து போகிறதோ, நீங்க அழுது கொண்டு இருக்கிறதோ கர்த்தருக்கு ஒரு நாளும் பிரியமானது அல்ல. அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீங்கள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருப்பதே. பிரியமானவர்களே, நமக்கு நித்தியத்தை கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரோடு நித்திய காலமாய் சந்தோஷமாக அவருடைய இளைப்பாறுதல் தேசத்தில் பிரவேசித்து நாம் இன்பமாய் வாழ்வதற்கு. அந்த இளைப்பாறுதல் தேசத்தில் அழுகை இல்லை, கஷ்டம் இல்லை, பாரங்கள் இல்லை, சுமைகள் இல்லை, நாளைய தேவை குறித்து நாம் கவலைப்பட தேவையே இல்லை. பிரியமானவர்களே, இந்த தற்காலிகமான இந்த உலக ஓட்டத்தை நாம் விசுவாசத்தோடு ஓடி முடிக்க வேண்டும். அதற்கு நமக்கு மிகவும் அவசியமானது தேவபலன். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட, நாம் பாக்கியவானா இருப்பதற்கு நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும், அதன் மீது பிரியமாக இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின்படி நாம் கிரியை நடப்பிக்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இன்று எங்களுக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்ப நீர் எங்களுடைய தேவ பலனாக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் செவி கொடுக்கிறீர் தகப்பனே. அப்பா, நீர் அந்த நாளில் செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து நீர் எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்க்கையில அற்புதமாய் அதிசயமான நன்மைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நம்முடைய பிள்ளைகளை பரிபூர்ண நன்மையினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் பலனடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்வின் எல்லை முடிவு வந்த வரையிலும் கர்த்தருக்காக நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை அப்பா பரிபூர்ணமாய் சந்திங்க. நெடுநாள் காத்திருக்கிறது மனதை இழைக்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, யாருடைய இருதயமாவது சோர்ந்து போய் சத்துவம் இல்லாமல் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் அப்பா சோர்ந்து போகிற இருதயத்துக்கு சத்துவத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இருதயத்தில் ஒரு சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுங்க. கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரை இயேசுவின் நாமத்தினால் அதை துடைத்து அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில ஆனந்த மகிழ்ச்சியாய் மாற்றுங்கப்பா. யோபுக்கு எப்படி இரட்டத்தனையாக நீர் அப்பா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்திரோ, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கஷ்டத்தை அனுபவித்து அப்பா சோர்ந்து போயிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் நன்மையினாலும் இயேசுவின் நாமத்தினால் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் அப்பா, நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்பா ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதில் கொடுத்து விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.